சிம்பிளாக பர்ஃபெக்டாக எப்படி மினி ஜாங்கிரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக ஜூஸியாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஃப்ளவர் மாதிரி அந்த ஜாங்கிரி சுத்த தெரியலனா கூட இது மாதிரி பண்ணலாம். ஜாங்கிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கணும், அதே சமயம் நல்லா ஜூஸியாகவும் இருக்கணும், சொதன்னு இருக்கக்கூடாது. இப்படி இருந்தனாவே ரொம்ப நாளைக்கு இது கெட்டு போகாமல் இருக்கும். இதுக்கு 1 கப் உளுந்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஒரு 3லேருந்து 4 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 3 மணி நேரம் நம்ம இதை ஊற வைக்கணும். 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊறினா தான் ஜாங்கிரி வந்து பர்ஃபெக்டாக வரும், மாவு அதிகமாகும். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு 3 மணி நேரம் அப்படியே விட்டுறலாம். இதோடு சேர்த்து கொஞ்சம் நீங்கள் இட்லி ரைஸ் கூட 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ 3 மணி நேரத்துக்கு அப்புறமா கம்ப்ளீட்டாக வடிச்சிடணும். அதுக்கப்புறமா நம்ம மெதுவடைக்கு அரைக்கிற மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும். தண்ணி நிறைய ஊற்றிடாதீங்க. ஊற்றுனீங்க அப்படின்னா ஜாங்கிரி நல்லா வராது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்ப்ரிங்கிள் பண்ணணும். தேவைப்பட்ட ஐஸ் க்யூப்ஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் மட்டும்தான் தண்ணி ஊற்றுறேன். அதுக்கப்புறம் அரைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பண்ணிக்கலாம். மாவுன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஃப்ளஃபியாக இருக்கணும், அதே சமயம் நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்கணும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். நல்லா பீட் பண்ணிக்கோங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு. கையில் எடுத்து பார்த்தா அதில் ஒரு சின்ன திப்பி கூட இருக்கக்கூடாது. இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதில் நான் கார்ன்ஃப்ளவர் இல்லை அரிசி மாவு நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபுட் கலர் அப்படிங்கிறது கொஞ்சம் தான், நீங்கள் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். இல்லைனா வந்து சாஃப்ரானை வந்து கொஞ்சம் லைட்டாக அரைச்சிட்டு லைட்டாக சுடுதண்ணியில் போட்டிங்க அப்படின்னா நல்ல கலர் வந்துடும். அதை கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்படி கலர் வேணாம் அப்படின்னா, இல்லை ப்ளைனாக ஒயிட்டாக விட்டாலும் ஓகே. ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா பீட் பண்ணணும். அப்போ தான் அந்த ஏர் பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். நீங்கள் அரைச்ச உடனே ஊற்றி பண்ணக்கூடாது. ஸோ இது நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து கொஞ்சம் சைடில் இருக்கட்டும். நம்ம சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணணும். இதுக்கு 1 கப் தண்ணி, 2 கப் சுகர் போடலாம். சுகர் பிடிக்காதவங்க வெல்லம், நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி எது வேணாலும் போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சியாக வந்தால் போதும். அதாவது என்னென்னா பிசு பதம் வந்தால் போதும். இல்லைன்னா அரை கம்பி பதம், 1 கம்பி பதம் வரலாம். 1 கம்பி பதம் வந்தீங்கன்னா கொஞ்சம் லெமன் ஜூஸ் வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இல்லைனா சீக்கிரமாக கிறிஸ்டலைஸ் ஆகிடும். ஸோ நமக்கு இன்னும் வரல இந்த பிசு பதம். இன்னும் கொஞ்சம் நேரம் இதை வந்து நம்ம ஒரு 2 நிமிஷம் நல்லா பாயில் பண்ணிங்கன்னா வந்துடும். இப்போ ஏலக்காயும் ஃபுட் கலரும் நான் போடுறேன். இதே தான். உங்களுக்கு ஃபுட் கலர் பிடிக்கல அப்படின்னா சாஃப்ரான் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு நல்லா இந்த நுரைச்சி வருது பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் பண்ணிங்க அப்படின்னா அரை கம்பி பதம் வரும், இல்லைனா பிசு பதம் வரும். ஸோ இப்படி வரும்போது இதை அப்படியே மூடி நம்ம சைடில் வச்சிடலாம். சுகர் சிரப் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. வெல்லத்துக்கும் சேம் தான். இப்போ ஒரு பைப்பிங் பேக்கோ ஜிப்லாக் கவரோ இல்லை உங்கள்கிட்ட வந்து பால் பாக்கெட் இருக்கும், அந்த பால் பாக்கெட்டில் நீங்கள் இப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாவு ஊற்றிக்கலாம். உங்கள்கிட்ட துணி காட்டன் கிளாத் இருந்ததுன்னா கூட அதில் ஓட்டை போட்டு கூட நீங்கள் பண்ணலாம். ரெடிமேடாகவும் கிடைக்கிது ஜாங்கிரி துணின்னு சொல்லிட்டு. இது வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும் ஷேப் பண்ணுறதுக்கு. சின்னதாக மட்டும் கட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஆயிலை லோ மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது மாதிரி சின்னதாக நம்ம பிழிஞ்சு விட்டு எடுத்துடலாம். ரொம்ப ஹை ஹீட்டில் இருந்ததுன்னா ஜாங்கிரி பிரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஹீட் இல்லைனாலும் அது ஃப்ளாட் ஆகிடும். அதனால் நம்ம கரெக்டாக லோ மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கணும். அதே மாதிரி பிகினர்ஸாக இருக்கும்போது நமக்கு பேனும் ஃப்ளாட்டாக தான் இருக்கணும். ஆயில் வந்து நீங்கள் ரொம்ப ஊற்றி பண்ண வேணாம். நம்ம ஷேலோ ஃப்ரை பண்ணுற மாதிரி தான் பண்ணணும். உங்களுக்கு கரெக்டான ஹீட் எப்படி தெரியும் அப்படின்னா, நீங்கள் பிழிஞ்சு விட்ட உடனே கரெக்டாக அந்த ஷேப் அப்படியே உப்பி வரும். இதில் நம்ம போட்டிருக்க கார்ன்ஃப்ளவர் வந்து நல்லா கிறிஸ்பினஸை கொடுக்கும். நான் சொன்ன மாதிரி கார்ன்ஃப்ளவர் பிடிக்காதவங்க அரிசி மாவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா அரைக்கும் போதே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இட்லி ரைஸோ பச்சரிசியோ போட்டு அரைச்சிட்டிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக வந்துடும்.
ஸோ நீங்கள் இதை பிழிஞ்சு விடும்போது நமக்கு அப்பப்போ ஜாங்கிரி வந்து தள்ளி விட்டுக்கோங்க. உடனே தள்ளி விட வேணாம், ஏன்னா அது வந்து ஷேப் வந்து அப்படியே இருக்கும், சாஃப்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் மேலே வந்தோடனே தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஜாங்கிரி பிழிஞ்சிடலாம். நான் ஃபுட் கலர் வந்து மைல்டாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டதுனால நீங்கள் போட்டுக்கலாம். நமக்கு பர்ஃபெக்டாக மினி ஜாங்கிரி ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இது ஃப்ரை ஆகிடுச்சின்னு எப்படி தெரியும்னா, அந்த ஆயில் சத்தம்லாம் கொஞ்சம் அடங்கும், பார்த்திங்கன்னா தெரியும். எல்லாமே நல்லா வந்து ஃப்ளஃபியாக வந்திருக்கு, நல்லா உப்பி வந்திருக்கு. இப்படி வந்தால் மட்டும்தான் நம்ம சுகர் சிரப்பில் போடும்போது அது நல்லா அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஜாங்கிரியோட உள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஹோல்ஸ் இருக்கும். இந்த குட்டி குட்டி ஜாங்கிரி பண்ணுறது பிகினர்ஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நான் ஃப்ளவர் ஜாங்கிரி பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன், நீங்கள் அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நமக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இதை எடுத்துகிட்டு நம்ம டைரெக்டாக வார்ம் சிரப்லேயும் போடலாம், இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் டிஷ்யூ பேப்பரில் போட்டு அதுக்கப்புறம் போடலாம். நான் வந்து டைரெக்டாக தான் போட போகிறேன். ஆயிலெல்லாம் வடிச்சிட்டு இந்த சுகர் சிரப்பில் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 5லேருந்து 10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க லைட்டாக. ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் திருப்ப போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணால் அப்படியே விட்டுறணும். நான் நெக்ஸ்ட்டு எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். சின்ன சின்ன ஜாங்கிரி. ஸோ பாருங்கள், கரெக்டாக அழகாக உப்பி வருது. இதுக்கு என்ன பயன்படுத்தலான்னா ஆயில், ஒன்று சன்ஃப்ளவர் ஆயில் இருக்கலாம், இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கடலெண்ணெய், அதுக்கப்புறம் சன்ஃப்ளவர் ஆயிலும் நெய்யும் பாதி நீங்கள் எடுத்து பண்ணலாம். இதுக்கு தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ ஒத்து வராது, அதில் பண்ணிடாதீங்க. அதே சமயத்தில் இந்த ஜாங்கிரிக்கும் ஜிலேபிக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னா, நம்ம ஜாங்கிரிங்கிறது புளிக்க வைக்க மாட்டோம், ஜிலேபிங்கிறது புளிக்க வச்சு பண்ணுறது. அது வந்து மைதா, அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர், ஈஸ்ட்டு போட்டு பண்ணுவாங்க, இல்லைனா மைதா கார்ன்ஃப்ளவர் ஈனோ, மைதா கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் தயிர் போட்டு பேக்கிங் சோடா போட்டும் பண்ணுவாங்க. இதிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிலேபி நம்ம கடலை மாவு, கோதுமை மாவு, கார்ன்ஃப்ளவர் வச்சும் பண்ணலாம். நான் ஏற்கனவே முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கேன், நான் உங்களுக்கு ஜாங்கிரி வீடியோவில். இது வந்து ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி போடுங்க, அப்போ தான் அந்த ஷேப் மாறாது. நான் சின்ன சின்னதாக பண்ணியிருக்கேன், இதுலேயே நீங்கள் வந்து பெரிய ரவுண்டாக கூட போடலாம். ஸோ பாருங்கள், எல்லாமே ஃப்ரை ஆகிடுச்சு. நான் இது எல்லாமே எடுத்து திரும்ப அந்த சிரப்லேயே போட்டுட்டு இதையும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட போகிறேன். ஏற்கனவே இருக்கிற ஜாங்கிரியெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிச்சு, அதையெல்லாம் நம்ம எடுத்துடலாம். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எந்த அளவுக்கு அது நல்லா ஷைனிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது, அதுலேயும் 1900 ரெசிபீஸ் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் southindianfoods.inங்கிற வெப்சைட்டை 14 இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம். 8000 ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும். ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு உள்ளே எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள். இந்த கிறிஸ்பினஸ் தான் ரொம்ப பர்ஃபெக்டானது. இந்த மாதிரி தான் இருக்கணும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், அதே சமயம் சொதன்னு இருக்காது. இந்த ஜூஸை வந்து எடுக்கும்போது இந்த ஜூஸை நல்லா வடிச்சிட்டு எடுங்க. அப்போ தான் நம்ம ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சோம் அப்படின்னா கீழே இருக்கிற ஜாங்கிரி எல்லாம் சொதன்னு ஆகிடாது. நம்ம அப்படியே எடுத்து போடக்கூடாது. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்ட்டு. இன்கேஸ் உங்களால் கமெண்ட் பண்ண முடியலன்னா கூட ஸ்டார் ரேட்டிங் கூட கொடுக்கலாம். நான் பிஸ்தா வந்து தூவுறேன். இது வந்து பார்க்கவும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றப்பவும் நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு மட்டும் கிடையாது, சங்கராந்தி, பொங்கல், உகாதி, ஹோலி எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும்.